இலங்கையர்களுக்கு விசா அனுமதி கொடுப்பதில் 2-3 விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவின் துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் 2010ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. அந்த வருடத்தில் இருந்தே, அதாவது நவம்பர் மாதம் 2010இல் இருந்தே நாங்கள் விசா இந்த அலுவலகத்திலும் கொடுக்கின்றோம். அதனால் வடமாகாணத்தில் உள்ள மக்கள் கொழும்பிற்கோ அல்லது மற்ற இடங்களுக்கோ இந்தியாவின் தூதரங்களுக்கு போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே யாழ்ப்பாணத்திலே வந்து வாங்கிக் கொள்ளலாம். இருந்த போதிலும் இந்த தமிழ் புத்தாண்டை ஒட்டி 14 ஏப்ரல் 2015ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது இந்திய பிரதமர் கௌரவ நரேந்திர மோடி இங்கே வந்து சென்ற பிறகு இந்த புத்தாண்டிலிருந்து ஒரு புதிய விசா திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பெயர் இ விசா என்று சொல்லலாம். அதாவது ஆன் அரைவல் விசா அல்ல, இது ஒரு இ விசா. இ விசா என்றால் எலக்ட்ரானிக் விசா. அது என்னவென்றால் நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும். என்றால் இது மக்களுக்கு புரிய வேண்டும், இந்த செய்தி மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற கருத்தில் கொண்டு இந்த எலக்ட்ரானிக் விசா என்னவென்றால், ஒருவர் தன்னுடைய வீட்டில் மின்னஞ்சல் இணைப்பு இருந்தால், அதாவது அந்த இணையதளம் அதனுடைய இணைப்பு இருந்தால் அவர்கள் வீட்டில் இருந்தே இந்த விசாவுக்கு அவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். அதனால தான் இதற்கு பேர் எலக்ட்ரானிக் விசா. உதாரணத்திற்கு ஒருவர் வவுனியாவில் இருக்கிறாரோ, இல்லது முல்லைத்தீவில் இருக்கிறாரோ, அல்லது தலைமன்னாரில் இருக்கிறாரோ, அல்லது ஏதாவது ஒரு கிராமத்தில் இருப்பவர் இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்துக்கோ அல்லது கொழும்பில் உள்ள தூதரகத்துக்கோ போய் நேரடியாக போய் அங்கே விசா விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வசதி இருந்தால், இன்டர்நெட் வசதி இருந்தால், அவர்கள் எங்கு வேண்டும் என்றாலும் போய் இந்த விசா விண்ணப்பம் ஆன்லைன் செய்யலாம். இதனுடைய முக்கிய விளைவுகள் என்னென்றால், ஒன்று 60 அதாவது அமெரிக்கன் டாலர் 60 ஆன்லைனில் அந்த பேமெண்ட் செய்ய வேண்டும், அது ஒன்று. இரண்டாவது, 72 மணி நேரத்திற்கு இந்திய அரசாங்கத்தினிடமிருந்து அந்த அனுமதி வரும். அதுவும் மின்னஞ்சல் மூலமாகவே வரும். அந்த அனுமதி வந்த பிறகுதான் அவர்கள் இந்தியா செல்ல முடியும். மூன்றாவது, இந்த எலக்ட்ரானிக் விசா என்பது 30 நாட்களுக்கு தான் அது வேலிட். அது மெடிக்கல் மருத்துவ ரீதிக்கும் அந்த விசாவை உபயோகித்துக் கொள்ளலாம். ஆனால் 30 நாளுக்கு மேல் அங்கே இந்தியாவில் இருக்க முடியாது. இதுதான் எலக்ட்ரானிக் விசா என்று சமீபத்தில் நாங்கள் அறிமுகப்படுத்திய மின்னஞ்சல் விசா என்று கூறலாம். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இருந்த போதிலும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் அந்த விசா, இன்னொரு விசா, நீங்கள் எங்கள் தூதரகத்திற்கு வந்தோ இல்லது எங்களது அவுட்சோர்சிங் சென்டர், அதாவது ஐவிஎஸ் சென்டர் என்று ஒன்று யாழ்ப்பாணத்திலும் உள்ளது. நீங்கள் அங்கே போய் உங்களுடைய விண்ணப்பத்தை ஆன்லைன் பூர்த்தி செய்து, ஆனால் அதற்கு பேமெண்ட் செய்யக்கூடாது, ஆன்லைனில் பூர்த்தி செய்து நீங்கள் அந்த ஐவிஎஸ் சென்டரில் கொண்டு கொடுத்தால், அவசரமாக விசா இருந்தால் நாங்கள் அன்றைக்கே கூட கொடுத்து விடுவோம். அது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் இப்பொழுது அந்த பேமெண்ட் செய்வது 2400 ரூபாயோ அவ்வளவுதான் என்று நினைக்கிறேன். அது உங்களுக்கு ஒரு வசதியானது. மூன்றாவது, அந்த விசா 3 மாதத்திற்கோ இல்லது 6 மாதத்திற்கோ இல்லது 1 வருடத்திற்கோ, அதாவது 3 மாதத்திற்குள்ள சுற்றுலா விசா அல்லது 6 மாதத்திற்குள்ள சுற்றுலா விசா அல்லது என்ட்ரி விசா என்று கொடுக்கின்றோம். அதனால் அது ஒரு வசதியானது. ஸோ இப்பொழுது உங்களுக்கு இந்த 2 விசா திட்டங்களுக்கான வித்தியாசம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இருந்த போதிலும் உங்களுக்கு புரியவில்லை என்றால் எங்களிடம் நீங்கள் நேரடியாக சந்தித்து உங்களுடைய
சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம், அல்லது தொலைபேசி மூலம் எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தீர்த்து கொள்ளலாம்.